சுபம் செய். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான தேவனைக்காக நீங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. காரணம் எங்களோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கும் இங்கும் நோய்களும் வியாதிகளும் பரவி வந்தாலும் உங்களுக்கு அடைக்கலம் பெற நம் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாக இருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பருவதம் நிலை பெறுந்தாலும் உடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேக இக்கட்டுகளை கடந்து வந்தோம், அநேக வியாதிகளை கடந்து வந்தோம், அநேக பலவீனங்களை கடந்து வந்தோம், அநேக விபத்துகளை கடந்து வந்தோம். கர்த்தரோ நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உங்களுடைய தடி நீங்கள் தேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். தேவரே எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற வார்த்தைக்காக நன்றி சத்தியம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட இந்த நாளை தொடங்கும் சமூகத்திலிருந்து தொடங்குகிறோம். இந்த நாளில் ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். எல்லா பலவீனங்கள் நோய்கள் எல்லாம் மாறி இந்த வார்த்தையிலே நாம் பலப்பட கர்த்தர் உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். யோசுபாத்தின் நிலைமை, நாலாம் மூலையிலும் 4 திசையிலும் அடிக்க நினைக்கிற எதிராளிகள். எசேக்கியாவின் நிலைமை, கேன்சர் போன்ற கொடிய வியாதிகள், எலும்பு சம்பந்தமான வியாதிகள், பிளவு சம்பந்தமான வியாதிகள், சரும வியாதிகள், இவற்றை போலவே நாங்களும் இருக்கிறோம். யோபுவை போலவே எல்லாம் பறிகொடுத்து பிள்ளைகளை இழந்து, ஆசைகள் வீடுகள் எல்லாம் இழந்து, நிம்மதி இழந்து, சரீரத்திலே பாடுகளோட வியாதிகளோட இந்த சமூகத்தில் நிற்கிறோம். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லுகிற ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறது ஆண்டவரே. யோபு மாத்திரமல்ல, பவுல் பரிசுத்த ஆவியை பெற்றவன், உம்முடைய அழைப்பை பெற்றவன், உம்மை நேருக்கு நேர் பார்த்தவன், சந்தித்தவன், உம்மிடத்திலிருந்து ஊழிய அழைப்பை பெற்றுக்கொண்டவன். ஆனாலும் பலவீனத்திலே அவன் சொன்ன வார்த்தை, என் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் இருக்கிறது. நான் எப்போதும் பலவீனமாக இருக்கிறேன். இதுதான் எங்கள் வாழ்க்கையாக இருக்கிறது ஆண்டவரே. அநேக துன்பங்கள் வழியாக, வேதனைகள் வழியாக யாக்கோபு தன் மலடியாக இருந்து தன் மனைவிக்காக அழுது செபித்த பொழுது கர்த்தர் அவன் செபத்தை கேட்டான். இந்த அநேக குடும்பங்களிலே கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். திருமணமாகாமல் இருக்கிற அநேக குடும்பங்களை பார்க்கிறேன். வேலை இல்லாமல் இருக்கிற அநேக குடும்பங்களை பார்க்கிறேன். கணவனை பிரிந்திருக்கிற அநேகரை பார்க்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு ஒரு இரக்கம் செய்கிறார். கைகளை உயர்த்தி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களும் கரங்களை ஏறெடுக்கிறோம். வானத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். அனுப்புகிறவர் கர்த்தர், கொண்டு வருகிறவர் இயேசு.
அதை எங்களுக்கு சுதந்திரிக்க செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று நான் பிரகடனப்படுத்துகிறோம். வறுமை ஒரு பக்கம், ஒன்றும் இல்லை என்று சொல்கிற அளவு வீட்டில் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, கடன் இருக்கு, கடன்னால எங்களை ஜப்தி பண்ண, பிள்ளைகளை அழைத்து கொள்ள போக ஜப்திக்காரர்கள் வந்திருக்கிறார், கடன் கொடுத்தவர் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற நிலைமை தான். இப்படிப்பட்ட மருத்துவமனையில் நின்று அழுது கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. இப்படி வீடுகளிலே வேலை செய்கிற ஸ்தலத்திலே கொடுமைகளை அனுபவித்து ஆளூட்டி நிமித்தம் அவள் எழுகிற கூக்குரல் இந்த சமூகத்தில் வந்து எட்டினதுக்காய் ஸ்தோத்திரம் என்ற ஒரு பதிலை கொடுத்து நீர் வேத வசனத்தை நாம் தியானிக்கிற பொழுது அது எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா தேவைகளுக்கும் சந்திக்கிறது ஒன்றாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நேற்று ஒரு கேள்வியோடு நான் நிறுத்தினேன். பழைய ஏற்பாட்டிலே இப்படி கடலிலே புயல், சுழல் காற்று, பலத்த காற்று, சுழல் காற்று, அலைகள் நிரம்ப, அலைகள் மேலே படகுகள் நிரம்பத்தக்கதாக எங்க இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அநேகர் யூகித்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்று நான் உங்களுக்கு அந்த விடையை சொல்லுகிறேன். யோனாவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1072 பக்கம். யோனாவின் புத்தகம் 1 அதிகாரம் 4 வசனம். ஜோனா சாப்டர் 1 verse 4. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல்கள் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இதுதான் நேரடி ரெஃபரன்ஸ். செகண்டரி ரெஃபரன்ஸ் வந்து செங்கடல். செங்கடல் எப்படி பிரிந்தது? கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பின பொழுது செங்கடல் 2 பிளந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்காற்றை அனுப்பினார். ஆண்டவர் காற்றையும் கடலையும் ஆள்கிறவர், சமுத்திரத்தை ஆள்கிறவர், நட்சத்திரங்களை ஆள்கிறவர், சூரியனை சந்திரனை ஆள்கிறவர், பூமியை ஆள்கிறவர், படைத்தவர் மாத்திரமல்ல, அதை சுழல செய்கிறவர், அதிலே காணப்படுகிற எல்லா மாற்றங்களுக்கும் காரணம் என் ஆண்டவர் என்பதை நீங்க ஒரு காலம் மறந்து விடவே கூடாது. நான் இன்னும் வாசிக்கிறேன். கர்த்தர் சமுத்திரத்தின் மேலே பெருங்காற்றை வரவிட்டார். அதனாலே கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு வந்தது. நிறைய பெருங்காற்றை பற்றி நம்ம பார்த்து கொண்டே போனோம்னா திருமறையிலே நிறைய இடங்களில் இருக்கிறது. பவுலை அரெஸ்ட் பண்ணி அவனை கொண்டு போகும் பொழுது ஒரு பெருங்காற்று வந்தது, கப்பல் சேதம் வந்தது, தப்பி பிழைப்போமோ என்ற கேள்வியும் வந்தது. படகு உடைந்தது. அந்த படகு உடைந்த அந்த பலகைகள் மேலே, கட்டைகளின் மேலே, அந்த பொருட்கள் மேலே அவர்கள் நீந்தி தப்பி பிழைத்தார்கள். சரி, இன்னைக்கு நம்ம யோனாவை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். யோனாவும் நாமும் ஒரே தட்டில் ஒரே கப்பலில் பயணிக்கிற பயணிகள் தான். ஆண்டவர் அழைத்து அவர் சொல்றாரு, மகா நினிவேக்கு போ, மகா நகரமாகிய நினிவேக்கு போ. வசனம் சொல்லுகிறது,
அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு நாம் வாழ்கிற சமுதாயம் அக்கிரமம் நிறைந்த சமுதாயம். நேற்று செய்தித்தாளிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்துருப்பீங்க, 3 வயது பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொன்று முட்புதூரிலே கும்மிடி பூண்டி அருகே போட்டு போனார்கள். அதே மாதிரி 7 வயது பெண் என்று சிறுவர்கள் சிறுமிகள் மத்தியிலே கட்டவிழ்க்கப்படுகிற இந்த பாலியல் வன்கொடுமைகள், உலகம் அக்கிரமம் நிறைந்திருக்கிறது. அநியாயம் செய்கிறவர்களாலே, அக்கிரமம் செய்கிறவர்களாலே, கொடும் செயல் செய்கிறவர்களாலே இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நாம் எல்லாம் அழிவை நோக்கி ஆண்டவருடைய கடும் கோபத்திற்கு உள்ளாகி, இந்த தேசம் மாத்திரமல்ல, கடல் பரப்பு தாண்டி தரை தளத்தில் இருக்கிற எல்லா குடிகளும் அக்கிரமக்காரர்களாக மாறி இருக்கிறாங்க. நாமமோடு கூட தான், நாமும் சேர்த்து தான் இல்லை. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த தேசத்தை அழிக்கப் போகிறேன். அக்கிரமம் செய்கிற அந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன். ஏன்னா ஏன் ஆண்டவர் இதை சொல்றான்னு தெரியல. ஏன்னா நம்ம கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்க பொழுது இதை நினைவூற்றுகிறார். யோனாவை எடுத்துக்கலாம். கொஞ்சம் நம்ம யோனாவை பற்றி சிந்திக்கலாம். அவர் என்ன செய்தார்? அவர் நினிவேக்கு போகாமல் தர்ஷீசுக்கு ஓடி போனார். தர்ஷீசுக்கு ஓடி போகிற பொழுதுதான் சமுத்திரத்தின் மேலே பெருங்காற்றை வரவிட்டார். கப்பல் உடையத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு. இங்க 2 வார்த்தையை நீங்க அடிக்கோடித்துக் கொள்ள வேண்டும். நேற்று பலத்த என்ற வார்த்தை, மேகா என்ற வார்த்தையை நான் சொன்னேன். இன்று பெருங்காற்று, பெரிய கொந்தளிப்பு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம தீர்க்கதரிசியாகிய யோனா போல இல்லாமல் இருந்தாலும் ஓரளவுக்காவது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாக இருக்கிறோம். ஆனாலும் இது அவர் கோபம் கொண்டு அல்லது நம்முடைய தேசத்தின் மீது கோபம் கொண்டு அவர் இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிக்கும்படியாய் இந்த பெரிய கொந்தளிப்பையும் பெரிய காற்றையும் அவர் கட்டளையிட்டார். வசனம் சொல்லுகிறது, அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சரி, அப்படி போன பொழுது என்ன நடக்குது பாருங்க. அங்க எல்லாம் பேசுறாங்க, எல்லாம் சொல்றாங்க. கப்பற்காரன் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் இழுந்து விட்டார்கள். யோனோவாவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அங்கே ஆண்டவர் அயர்ந்த நித்திரையாயிருந்தார். இங்கே யோனா அயர்ந்த நித்திரையாயிருந்தார். 2 பேருக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் தெரியுமா? வித்தியாசம் கூட சொல்ல முடியாது, ஒற்றுமை உண்டு. என்ன ஒற்றுமை தெரியுமா? 2 பேருக்கும் தெரியும், இந்த கொந்தளிப்பு, இந்த பெரிய காற்று கர்த்தரால் அனுப்பப்பட்டது. இந்த இயற்கை சீற்றம் கர்த்தரால் அனுப்பப்பட்டது. இந்த ரிசல்ட் அக்கிரமத்தினாலே வந்தது. இன்னொரு வேற்றுமை என்னன்னா, அதுல என் ஆண்டவருக்கு தெரியும்,
என் தகப்பன் என்னோடு இருக்கும் பொழுது, நான் என் தகப்பனோடு கர்த்தரோடு இருக்கும் பொழுது, என்னோடு கூட பயணிக்கிறவர்களும் சரி, நேற்று நான் உங்களுக்கே சொன்னேன்ல, வேறு சில படகுகளும் இருந்தது. அந்த கடல் பரப்பில் இருந்த வேறு சில படகுகளுக்கும் ஆபத்து ஏற்படாது என்று உணர்ந்தவராய், நன்கு அறிந்தவராய் அவர் நிம்மதியாக தூங்குகிறார். இவன் எப்படியும் அழிய போறோம், பரவாயில்ல தூக்கத்திலே செத்து போலாம் அப்படின்னு சொல்லி தூங்க போனான். அப்பொழுது மாலுமிகள் அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அடிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றார். சுவாமின்னு சிரிப்பு வந்தது எனக்கு. இந்த சுவாமின்றது வட சொல், நம்ம அடிக்கடி அதை பயன்படுத்துகிறோம். ஆனாலும் சுவாமி என்று சொல்லக்கூடாது என்று எனக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. எனிவே சுவாமி ஒருவேளை, அவங்க வந்து புறநத்தவர் தானே, அவங்க சொல்றாங்க சுவாமி ஒருவேளை நம்ம நினைத்தருள்வார் என்றார். அவள் யார் நிமித்தம் இது ஆபத்து நேரிட்டது என்று அறியும்படி சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீர் எனக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், இங்கே தான் நேற்று சொல்ல வந்தல உங்களுக்கு, நான் நேற்று அதுதான் சொல்ல வந்தேன், இந்த வசனத்தை தான் காண்பித்து கொடுக்க வந்தேன். சரி நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். என் ஆண்டவர் யார் அவர்? இயேசு யாரோ, இவர் யாரோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே சீஷர்கள். இது பதில் வருது பாருங்களேன். நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இன்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால், அடுத்த வசனம் ஜம்ப் பண்ற 11th, அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றார். இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம். ஒரு வீட்டில் கொந்தளிப்பும் பெரிய காற்றும் இருக்குன்னா, யாராவது ஒரு கல்பிரிட், அந்த வார்த்தை பயன்படுத்த தவறோ மன்னித்து கொள்ளுங்க, யாரோ ஒருவர் அந்த மாதிரியான, அது நானாக இருக்கலாம், என் வீட்டுக்கு நானாக இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு நீங்களாக இருக்கலாம், யாரோ ஒருவர். அதனால் அறிவேன், அந்த மனுஷன் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகுவாய் மும்முரமாய் கொந்தளித்து கொண்டு இருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று. பாருங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் ஏதாவது செய்யணும்னா, அவர் விரும்பினது அங்கே நடக்கலைன்னா அங்கே ஒன்றும் நடக்காது. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழைத்து போடாதையும், குற்றமில்லாத இரத்தப்பழிய எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர், உமக்கு சித்தமானபடியே செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தின் மேலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. சமுத்திரம் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு பயந்து, மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். பாருங்க, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற, என்ன சொல்லுவோம், யதார்த்தமான உண்மைகள். இதை புரியாம போன மாதம் அதுக்கு முந்தி மாதம்லாம் புலம்பிகிட்டே இருக்கும். நான் ஒரே இல்லை பாருங்களேன், இன்னும் ஒரு புலம்பலை கவனிங்க, நல்லா கவனிங்க. எனக்கு யோனா படிக்கும் பொழுதுலாம் ரொம்ப
இந்த இந்த வசனங்கள் ரொம்ப பிடிக்கும். யோனா 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனோட பேசுகிறார். யோனாவுக்கு இது மிகவும் வெசனமாய் இருந்தது. யோனாவுக்கு இது மிகவும் வெசனமாய் இருந்தது. எனக்கு எதுக்கு வெசனமாக இருந்ததுன்னா, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். எத்தனை நாள் செய்யாதிருந்தார் என்று தெரியாது, அதை அவர் செய்யாமல் இருந்தார். யோனாவுக்கு இது மிகவும் வெசனமாக இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டான். முதலாவது நல்ல கவனிங்க, கடும் கோபம் கொண்டான். ஆண்டவர் கேட்குறாரு, நீ ஏன்பா கடும் கோபமா இருக்கிற அப்படின்லாம் கேட்குறாரு. 4ஆம் வசனம் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன் நேரம் இல்லாதனால. அப்பொழுது கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் என்று நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாக இருக்கும் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். எரிச்சல், முதல்ல கடும் கோபம், ரெண்டாவது எரிச்சல், மூணாவது செத்தா நல்லா இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவன் சொன்னது நடக்கலை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் சொன்னான். ஆனால் சொன்னது நடக்கலை. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் விட்டு விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் செய்யலை, தண்டிக்கலை, நம்ம குடும்பத்தை தண்டிக்கலை, மனஸ்தாபத்தோடு ஆண்டவர் விட்டு விட்டார். அல்லது இப்படி வச்சுக்கலாம், நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம்ல, ஆண்டவரே, எங்கள் எதிராளிகளுக்கு நீங்கள் ஒரு பதில் செய்தாக வேண்டும். நிறைய முறை சொல்லியிருக்கேன், அவங்க கன்னத்தில் அடியும். இது தாவீதின் ஜெபம். அவங்க கன்னத்தில் அடியும், ஓங்கி அடியும். ஆண்டவரே, அவங்கள கோலியாத்தை கொன்ற மாதிரி கொண்டு போடும். சில பேர் ஈட்டியில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வாங்கள்ல, பைபிளில் நிறைய ராஜாக்கள். அந்த மாதிரி நிலைமெல்லாம் அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கோபமாக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் மனஸ்தாபப்பட்டார். மூன்றாவது காரியம் நல்ல பாருங்க இங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லது என்றார். எழுதி வச்சுங்க. அவர் எப்படி சொல்றாரு தெரியுமா? நான் சாகிற வரைக்கும் எரிச்சலா இருக்குது நல்லது. ஆண்டவர்கிட்ட இதை பேச முடியுமா நம்மளால? ஆனால் பேசுகிறோம், நிறைய முறை பேசுகிறோம். நமக்கு ஏற்படுகிற அந்த காரியங்கள் பயங்கர கோபத்தை உண்டு பண்ணுகிறது. நம்ம வீட்டில் நடக்கிற அந்த காரியங்கள் கடும் கோபத்தை உண்டு பண்ணுகிறது. கொந்தளிப்பு கோபத்தை உண்டு பண்ணுகிறது. பெருங்காற்று கோபத்தை உண்டு பண்ணுகிறது. அலைகள் கோபத்தை உண்டு பண்ணுகிறது. என்ன ஆண்டவரே, மரிக்கிறோமே, உனக்கு கவலை இல்லையா? எப்படி கேட்டிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. அது நம்ம ரொம்ப சாதாரணமாக அவருக்கு மதிப்பு கொடுக்கறதாவே பேசுகிறோம். ஆனால் எவ்வளவு திட்டியிருப்பாங்க, பேசியிருப்பாங்கன்னு என்னால் கற்பனை பண்ணி கொள்ள முடியும். அவன் சொல்கிறான், ஏன்பா நீ எரிச்சலாக இருக்கிற? ஆமாம் சாமி, ஆமாம், சாகிற வரைக்கும் நான் எரிச்சலாக இருக்கு. நான் உன்னோடு இருந்தோம்னா, உன்னோடு இருக்கிறதை காட்டிலும் நான் சாகிறதே மேல். ஏன்னா நீங்கள் மனஸ்தாபப்படுகிறதே, அதனால தானேப்பா ஓடனேன். நீங்கள் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதே. ஆண்டவர் அவங்க பாசிஃபை பண்ணி சொல்கிறாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாம 120,000 பேருக்காக நான் பரிதவியாமல் இருப்பேன். இயேசு கிறிஸ்து யோனாவை குறித்து நிறைய பேசியிருப்பார்.
யோனா எப்படி மீன் வயிற்றுக்குள் இருந்து ஜெபம் பண்ணானோ அதே மாதிரி தேவகுமாரனும் அந்த இறந்த பிறகு 3 நாட்கள் அவர் பாதாளத்துக்குள்ள இறக்கணும், அப்புறம்தான் உயிர் தழணும் என்று சொன்னார். யோனாவை போலதான் நான் வந்தேன் சொன்னார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு, அக்கிரம சிந்தையுள்ளவர்களுக்கு நான் அழிக்க அல்லது கர்த்தர் அழிக்கிற நாள் வந்து விட்டது என்று சொல்கிற செய்தியோடு தான் நான் வந்திருக்கிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே யோனாவை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனாலும் ஆண்டவருடைய தீர்மானம் என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்ச காலம் கோடாரியானது வேறெடுகே வைக்கப்பட்டிருக்கு, ரொம்ப ரெடியா இருக்கு. ஆனா நீதிமான்களோடு கூட அநியாயக்காரர்கள் எப்படி வரும்? அது கலைகளோடு கூட நல்ல செடியும் நான் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் ஆண்டவர் வெயிட் பண்றார். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற, இந்த ஊர்ல இருக்கிற, நம்முடைய சமூகத்துல, நம்முடைய சமுதாயத்துல, நம்ம சபையில இருக்கிற இந்த விஷ செடிகள்லாம் ஆண்டவர் அழிக்க முற்பட்டார்னா இன்னைக்கு உலகமே பாதியாய் போயிருக்கும். ஆனா நிச்சயம் ஒரு நாள் அழிவு உண்டு. அந்த அழிவு சீக்கிரம் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஏன் இந்த பெருங்காற்று வருதுன்னா, இது வரைக்கும் நல்லா இருந்துச்சுல்ல. உங்க வயசு என்ன? சின்ன வயசுல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், நல்லா தானே போயிட்டு இருந்தது. இவ்வளவு பெரிய பயம் வரல, இவ்வளவு பெரிய பயங்கரம் வரல, இவ்வளவு பெரிய கொலைகள் வரல, இவ்வளவு பெரிய வன்புணர்வுகள் வரல, எவ்வளவு பெரிய பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரல, எவ்வளவு வெயில் அடிக்கல. சொல்றாங்க இன்னும் 4 நாள் கூட வெயில் அடிக்குமா. அது என்னவோ நானோ இயரா. அந்த நானோ இயர்ல மழை குறைந்திருக்கும், வெயில் ஜாஸ்தியா இருக்கும், அனல் அடிக்கும். நாளைக்கு இன்னைக்கெல்லாம் 104 டிகிரி செல்சியஸ் வெயில் இருக்கும். எங்க போய் நம்ம பார்த்துருக்கோமா சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும்? அதே மாதிரி மரணங்களும் அழிவுகளும் சாதாரணமாய் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அவர் கொஞ்சம் டைம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த நினைவே மக்கள் ராஜா முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும், ராஜா முதல் மிருக ஜீவன்னா அதுல ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன், வயசானவங்க, சின்னவங்க, பெரியவங்க எல்லாரும் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. நாம கூட அப்படி செய்ய வேணும். பெருங்காற்று வருகிற பொழுது, பெரும் மழை வருகிற பொழுது, பெரும் புயல் வருகிற பொழுது அது அமர்த்தப்பட வேணும்னா நம்மில் இருக்கிற சில காரியங்களை பிடுங்கி நாம் கடலிலே போட வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற ஈகோ, நம்மிடத்தில் இருக்கிற பாவங்கள், நம்மிடத்தில் இருக்கிற ஆட்டிடியூட். இப்போ ஆட்டிடியூடுக்கு பஞ்சமே இல்லை இந்த காலத்துல. கொஞ்சம் பணம் வந்துட்டா, கொஞ்சம் பதவி வந்துட்டா, கொஞ்சம் புகழ் வந்துட்டா ஆட்டிடியூட்னு சொல்லுவோம்ல. பெருமை, நேற்றுமை, அது பார்க்குற பார்வையே வித்தியாசமா இருக்கும். அப்படியே பயப்படுகிற அளவுக்கு அல்லது எரிகிற அளவுக்கு அவங்கெல்லாம், நீங்களாம் இவ்வளவுதான்டா, நீங்களாம் இவ்வளவுதான், அதை சொல்றதுக்கே நாக்கு ஊசுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட். பொறுமையோடு காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவனு மாத்திரம் சொல்றான் பாருங்களேன், ஆண்டுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அக்கிரமம் செய்யறவங்க தப்பிக்கவே முடியாது, நிச்சயம் மாட்டுவாங்க. அங்கே யோனா தப்பிக்க வைக்கப்பட்டார். காரணம் என்ன? அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று அவருக்கு ஒரு லைஃப் கொடுக்கப்பட்டது. நமக்கும் ஒரு லைஃப் வேணும்னா நாம அவர் பாதையில அவர் சொல்படி நடக்கணும். அப்படி இல்லைன்னா மீன் விழுங்கும், அவ்வளோதான், ஜீரணிக்கும். ஆமனுக்கு செடியில படுத்து கிடந்தவன் அப்படியே மயங்கி நிலையில அவன் செத்து போவான்.
ஏன்னா ஆமணக்கு செடி பற்றி உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே அந்த எலியா ஒரு செடி மரத்துக்கு கீழே படுத்திருந்தான்னு சொன்னாங்கல்ல, அது இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைய வர வைக்கும், அதனால் மயக்கம் வரும் என்று சொன்னாங்க. பட் எனக்கு ஆமணக்கம் பற்றி தெரியல, நீங்கள் ஆய்வு செய்யுங்க. அவன் எண்ணம் என்னன்னா, அந்த செடி கீழே படுத்திருந்து அப்படியே சாப்பிடாம கொள்ளாமல் அந்த தேசம் அழுகிறத பார்க்கணும், அல்லது அங்கே என்ன நடக்குது அப்படின்னாவது ஒளிந்து பார்க்கணும்னு நினைச்சான். எரிச்சல் இன்னைக்கு எல்லா குடும்பங்களிலும் எரிச்சல் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வருது. ரொம்ப எரிச்சல் வருது, நிறைய கோபம் வருது, நிறைய என்ன சொல்றது. ஆண்டவர் 3-4 விஷயம் சொல்றாரு யோபு பத்தியில. அவனுடைய கீழ்க்கப்படியாமையை பற்றி கூட அவர் கவலைப்படலை. நீ ஏன் அவ்வளவு கோபப்படுற? நீ ஏன் அவ்வளவு எரிச்சலா இருக்கிற? உனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சுவாபம் வந்தது? அதுக்கு என்ன காரணம் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோனா இடத்துல இருந்து பார்த்தா உண்மையாகவே அவனுடைய கோபம் நியாயமான கோபம்தான். இப்போ என்னுடைய கோபம் கூட பல சூழ்நிலைகளில் நியாயமான கோபம்தான். ஏன் ஆண்டவரே அக்கிரமக்காரர்கள் இன்னும் பெருகி கொண்டிருக்கிறார்கள்? எங்களுக்கு ஏன் ஒன்றும் நடக்கலை? எங்களுக்கு ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது? ஏன் என் பிள்ளைகளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது? பிசாசுக்கு கொஞ்ச காலம் இருப்பதனால தெரியும், இந்த உலகம் அழிய போகுதுன்னு தெரியும், எல்லாரையும் அழிக்க போகிறார் ஆண்டவர் என்பது தெரியும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று அவனுக்கு தெரியும். அதனால யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ குடும்பத்துல அவங்க எல்லாவற்றையும் தொடுறான். இது என்னோட போகிற காரியம் அல்ல. ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்காக பிரசங்கம் பண்ணேன். இது யோபுவை சோதிப்பதற்கு பிள்ளைகள் சாகணும். யோபுவை சோதிப்பதற்கு மனைவி கஷ்டப்படணும். அவன் வியாதியா இருந்தா யார் கஷ்டப்படுவான்? மனைவி கஷ்டப்படுவான். ஒருத்தனுக்காக அநேகம். அதே மாதிரி எனக்காக என் குடும்பம் கஷ்டப்படுது. அதனால எரிச்சல். அதனால நான் பொதுவா சொல்றேன், உங்களுக்கும் அதே நிலைமை தான். அதனால என்னையே நான் சொல்லிக்கிறேன், எனக்கு ஏற்படுகிற இந்த துன்பங்களுக்கு காரணம் அது ஆராயவில்லை, ஆனாலும் எரிச்சல் வருகிறது, கடும் கோபம் வருகிறது, விரக்தி வருகிறது. அப்படி என்ன சொல்றான்னா, இது இது எனக்கு நடக்குது, சாகிற வரைக்கும் நான் எரிச்சலா இருக்குதான் இருப்பேன். யார் மேல? கர்த்தர் மேல. சாகிற வரைக்கும் நான் எரிச்சலா இருப்பேன். எரிச்சலுக்கு மெடிக்கல் லைன்ல பல பல பெயர்கள் உண்டு. அது அது மென்டல் டிப்ரெஷன், ஆகினி, அல்லது மென்டல் டிஸார்டர், அல்லது பலவிதமான பைத்தியங்கள் என்று சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட பைத்தியமாகிற நிலைமை. சொல்லலாம், கடைசி வரைக்கும் பைத்தியக்காரனாகவே இருந்துட்டு போகிறேன், கடைசி வரைக்கும் நான் பித்து பிடிச்சவனாக இருந்துட்டு போகிறேன். உங்களுக்கு கவலையே வேண்டாம், நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பற்றியும் கவலை உண்டு, எனக்கு அழிந்து போகிற 1,20,000 பேர் மேலே கவலை உண்டு. அதனால் கமான் சேர எழுந்துரு, உன் கடமை மாத்திரம் செய், பலனை நான் உனக்கு கொடுக்குறேன், ரிவார்டு உனக்கு தரேன். நீங்கள் ரிவார்டு என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் யோபுவை குறித்து என் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். யோபு தான் உதாரணமாக உயிர்த்தெழுதலுக்கு காண்பிக்கிறார். யோபு தான் வான் பண்ணுறதை காட்டுறார். அந்த மாதிரி நமக்கு ஒரு பேர் வரப்போகிறது. நிச்சயமாகவே எனக்கு அந்த பேர் வரும். நிச்சயமாகவே எனக்கு என் வாழ்க்கையின் முடிவில், என் ஊழியத்தின் முடிவில் நிச்சயமாகவே அப்படி ஒரு பேர், நல்ல பேர் என் குடும்பத்திற்கு. அவர் தான் சமுத்திரத்தை ஆளுகிறவர், அவர் தான் காற்றை ஆளுகிறவர், அவர் தான் கடல் தன்னை அதிகாரி. ஒரு நல்ல பாட்டம், கடல் தன்னை அதிகாரி அப்படின்னு ஒரு நல்ல பாட்டு ஒன்று உண்டு. எல்லாவற்றுக்கும் அதிகாரி அவர் தான். அவர் நமக்கு நல்லதே செய்வார். நம்பிக்கையோடு இருங்க. யோபுவை நேசித்தார், மறந்துடாதீங்க. யோபுவை வெறுத்து விடவில்லை. அவ்வளோ கோபப்பட்ட யோபுவை நிமிஷத்தில் அழித்திருக்கிற ஆண்டவர், ஆனால் அழிக்கவில்லை. அவன் கோபம் நியாயமானது என்பதை அவன் புரிந்து கொண்டவராய்
அவனை மன்னித்தான் என்று சொல்லுவதை விட அவனை நேசித்தான். அதனால் கவலைப்படாதிருங்க. நான் ஆண்டவர் இப்படி பேசிட்டேன், நான் ஆண்டவரை தூஷித்துட்டேன், ஆண்டவரை முறுமுறுத்துட்டேன், ஆண்டவருக்கு எதிராக ஏதோ ஏகவசனம் பேசிட்டேன்னு கவலைப்படாதீங்க. அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அதனால் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக இந்த காரியத்தை செய்திடாதீங்க. என்னைக்கும் ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் அல்ல. ஒரு நாளில் நியாயத்திற்குள்ள நம்ம இருக்க வேண்டியிருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவர், இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலும் நீர் கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றி ஆண்டவரே. இது எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. பிரயோஜனமாய் உள்ளவர்களுக்கு கர்த்தர் பிரயோஜனப்படுத்துங்க. இன்றைக்கு ஒருவேளை எரிச்சலின் ஆவியோட, போராட்ட குணத்தோட, அல்லது முரட்டாட்டம் உள்ள, அல்லது கடும் கோபம் கொண்டிருக்கிற, அல்லது மற்றவர்கள் அடிவிலே சந்தோஷப்படுகிற, அது நியாயமானதாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மென்டலி டிஸ்டர்ப்டா, பைத்தியக்காரனை போல் இருக்கிற, மனசந்திரித்து பேதரித்து போயிருக்கிறவளை கர்த்தர்க்க நோக்கி பாருங்க. இந்த ஒரு அற்புதம் செய்யுங்க. யோனாவின் நாட்களிலே செய்தது போல கர்த்தர் செய்யுங்க. எங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்லி ஜெபிக்கிறேன். பரிதபியாமல் இருப்பேன். பரிதபிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். யார் அவர்? பரிதபிக்கிறவர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். அவரது கோலும் அவருடைய தடிமனை ஏற்ற தேவரீர் என்னோடு கூட. அவர் யார்? என் ஜீவனை காக்கிறவர். அவர் அழிக்கிறவர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறது. யார் அவர்? குழந்தை பெற பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். யார் அவர்? நேர்வழியாய் நடத்தி எலியேசரை பெண்ணிடத்திலே கொண்டு போகிறவர். யார் அவர்? அவர் இயேசு. அவர் சொல்ல ஆகும். இயற்கை நிற்கும், அது அப்படியே நிற்கும். சுழல்வதை நிற்க வைத்தார். பாகையை பின்புறம் திரும்ப வைத்தார். என் ஆண்டவர் பெரியவர். இயேசுவின் நாமத்தில் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ஆண்டவரே நான் எரிச்சலாகவே இருக்கிறேன், ஆண்டவரே நான் ரொம்ப முரட்டு ஒரு விரக்தியில் இருக்கிறேன், ரொம்ப கடும் கோபத்தில் இருக்கிற உங்க மேலே, அல்லது பைபிள் மேலே, அல்லது ஜெபத்தின் மேலே, அல்லது எங்கள் நடக்கிற காரியங்கள் மேலே, எங்கள் கணவன் மேலே, மனைவி மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே, அல்லது எங்கள் அதிகாரிகள் மேலே கடும் கோபத்தில் இருக்கிற பரிதபிக்கிற ஆண்டவர் எல்லாம் நன்மையாய் முடிய செய்ய. சுபம் கடைசியில் முடிவில் அவங்களும் படைச்சாங்க, யோபுவும் படைச்சாங்க. யோபு என்றும் பேசப்படுகிறான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சுதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஐடென்டிஃபிகேஷன் வரும்ல, நோட்டிஃபிகேஷன், அந்த பட்டன் அழுத்துங்க. தினந்தோறும் உங்களுக்கு லிங்க் நேரடியாக வந்துடும். இந்த ஊழியத்திற்காக சோமனுங்க நல்ல கேமரா வாங்கணும், அதற்காக செபித்து கொள்ளுங்கள். என்னன்னா என்னுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னா, இங்கே ஒரு ஸ்டாண்ட் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எனவே எங்களுக்காக பிரத்யேகமாக செபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த காலை செபத்தை எப்படியாவது கடைசி காலங்களில் பிசாசு எப்படியாவது தடுக்க பார்க்குறேன். எனக்கு தெரியல. ப்ராட்காஸ்ட்டில் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 1500-2000 பேருக்கு நான் ஷேர் பண்ணி கொண்டிருந்தேன். என்னால் இப்பொழுதெல்லாம் ஒரு 50 பேரு கூட ஷேர் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தடுக்க பார்க்கறது யாரும் தெரியல. என் தேவன் அதற்கு ஒரு பதிலை வைத்திருப்பார். எவ்வளோ தடுக்க நினைச்சாலும் அவ்வளோ நம்ம வளருவோம் என்பதில் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம். உங்களை புதிதாக பார்க்குறவங்க, என்னடா ஐயரு முடியெல்லாம் வெட்டிட்டு ஒரு மாதிரி வேஷம் மாறிட்டாரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை சொல்லிடுறேன். இதே நான் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். டொனேஷன்ஸ், டொனேஷன், ஆர்கன் டொனேஷன், பிளட் டொனேஷன், இதில் முதல் படி நடத்தி வச்சுருக்கிறேன். ஹேர் டொனேஷன், கேன்சர் பேஷண்ட்களுக்காக பிக்
தைக்கிறதுக்காக டொனேட் பண்ணியிருக்கிறேன் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்காக. எனவே இதுதான் அதனுடைய விளைவு. இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்குமே அந்த டொனேட் பண்ணுகிற ஒரு ஆர்வம் வரணும். கண் தானம், உடல் தானம், எல்லாவற்றையும் மேலாக இரத்த தானம், அதுதான் உயிர். அது இன்னைக்கு அநேகர் ரத்தம் இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறார். எனவே இரத்த தானம் பண்ணுங்க, எல்லாம் ரத்த தானம் பண்ணால் ரத்தம் வளரும், முடியை கொடுத்தா முடியும் வளரும், ஆர்கனை கொடுத்தா நீங்கள் உலகத்தில் சாகாமல் கடைசி வரைக்கும் உயிரோடு இருப்பீங்க. அவர் சாகாமல் ஒருவேளை அவர் ஆர்கன் டொனேட் பண்ணார்னா இந்த உலகம் முடிகிற வரைக்கும் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. அதுக்காக உடனே இமீடியட்டாக போயிட்டு ஐயா இது எடுத்துக்கோங்க, ஒரு கண் எடுத்துக்கோங்க, ஒரு கை எடுத்துங்க அப்படின்லாம் சொல்ல வரல. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தொடர்ந்து எனக்காக, என் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, என்னுடைய எதிர்காலத்திற்காக, என்னுடைய பொருளாதார தேவைக்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.